வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த பெல்ட்டை வந்து லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மேல் கவர் வந்து ஈஸியாக சரிங்களா. ஸோ வந்து நம்ம அதை கைட்டியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பருக்கு பாருங்கள் இதை கைட்டுங்க. ஸோ வந்து நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றி இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் எட்டு நவுத்தணும், எட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கப் இருக்கு பாருங்கள், இதுக்கு கைட்டிங்க. கைட்டினா தான் வந்து இந்த பேக் சைடில் இருக்கிற கவர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது நம்ம இப்போ ஏகப்பட்ட டஸ்ட் இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து தொடச்சிக்கிங்க நல்லா. ஸோ இந்த கிளிப் பண்ணிக்க பாருங்க, எடுக்க பாருங்க. இது வந்து நீ கொடுத்தீங்கன்னா அந்த கிளிப் வந்து எடுத்துக்கும், நம்ம ஈஸியாக வந்து கைட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கப்புக்கு நம்ம வெற்றிகரமாக கைட்டிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறையா டஸ்ட் ஏகப்பட்ட டஸ்ட் நிறையா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து ஃபுல்லாக ஜாம் இருக்குது. சுத்தம் முடியல. தனியாக கைட்டிக்கலாம். கியர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த கியர் பாக்ஸ் வந்து தனியாக கைட்டிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த கியர் பாக்ஸ் வந்து கைட்டிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கீழே ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கைட்டிக்கணும். அதுதான் ஏகப்பட்ட முடி பார்த்திங்கன்னா வந்துருக்கு, நிறையா இருக்கு முடி. ஸோ ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கு பாருங்கள். அந்த டஸ்ட்லாம் முதல்ல நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். நிறையா முடி நிறையா இருந்துச்சு, ஏகப்பட்ட டஸ்ட்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்ஸ் இருக்குது, க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்குது, இன்னும் வந்து லூஸ் ஆகலை. ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஆயில் விடலாம். ஸோ வந்து என்ன பண்ணலான்னா எண்ணெய் எடுத்துங்க. எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு ஃபில்டர் வச்சு ஊற்றலாம், இல்லை வந்து நீங்கள் இப்படி கூட வச்சு ஊற்றிக்கலாம். அது மொத்தத்தில் வந்து எண்ணெய் உள்ளே போகணும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே போனால் தான் வந்து உங்களுக்கு ஃபேன் வந்து சரியாக சுற்றும். எண்ணெய் ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க, ஒரு ஷாக் அடிச்சிடும். அதனால் ஒரு லெவல் கொண்டு விடாதீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஃப்ரீயாக சுற்றுது கொஞ்சம் ஓரளவுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அதை பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா ஊற்றினா தான் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஆகும். உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் பார்த்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு காற்று நல்லா வரும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நீங்கள் ரெண்டு பக்கமும் சுற்றி பாருங்கள். எக்ஸஸாக ஆயில் இருந்துச்சுன்னா அது வந்து தொடச்சிக்கங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு பிஸ் வந்துடும். அதேமாதிரி நீங்கள் அந்த பக்கம் ஊற்றுற மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் ஊற்றிக்கணும். கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க, விலங்கே ஊற்றிடாதீங்க. சுற்றி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக கட்டிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்த்துங்க. ஆயில் வந்து ஊற்றிடுங்க. ஆயில் ஊற்றிட்டு நல்லா சுற்றி பாருங்கள். ஸோ நல்லா சுற்றி பார்த்துங்க. சுற்றி பார்த்து நல்லா ஃப்ரீயாக சுற்றுச்சுன்னா ஓகே. நீங்கள் அடுத்தது வந்து நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் என்னென்ன கைட்டிங்களோ அதுக்கு வந்து நீங்கள் திரும்ப ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக் சைடில் இருக்கிற கியர் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் போட்டுங்க. ஸோ இந்த கியர் இருக்குது பாருங்கள், பேக் சைடு கியரு திரும்ப போட்டுங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிற ஸ்க்ரூ போட்டுக்குங்க. சரி, நாங்கள் முதல்ல வந்து நம்ம இந்த இதை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேக் கவர் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம இந்த கியர் ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ இந்த கவர் ஒன்று போட்டுருவோம். ஸோ நம்ம இதையும் ஃபிட் பண்ணியாச்சு. சரி,
நிறைய சுற்றுது. ஸோ இந்த கைப்பிடி உனக்கு வந்து மேலே வந்துடணும். கரெக்டாக வச்சுங்க. ஸோ கரெக்டாக வந்து இதில் உட்காந்துக்கணும். ஸோ இந்த லாக் இருக்குது பாருங்கள், இந்த லாக் வந்து இதை க்ளோஸ் பண்ணிங்க. ஸோ இந்த நீட்டு கம்பி இருக்குது பாருங்கள், இது கரெக்டாக அந்த காட்டில் வந்து உட்காரணும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிரிப்பாக வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கப்பு இருக்குது பாருங்கள், அந்த கப்பு போட்டுருங்க. ஸோ வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து இப்போ நல்லா ஓடுது. ஸோ வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து இப்போ நல்லா ஓடுது.